இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸில் எபிசோட் 19 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பேரலல் சேனல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேரலல் சேனல்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு ட்ரேட் செட்டப்பை ரெடி பண்ணுறது, அதாவது எப்படி எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்துல எஸ்எல்ஐ வைக்கிறது, எங்கே டிபி வைக்கிறதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட பேர் சசிகுமார். நம்மளோட சேனலில் வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி ரெகுலராக இருக்கீங்க, வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா இந்த ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாகவும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது இமேஜஸாகவும் ஆட் பண்ணியிருக்கேன், நானும் ஓனாக ட்ரா பண்ணியிருப்பேன். இது போக லைவ் சார்ட்லேயும் வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப வளவலன்னு பேசாமல் டக்குன்னு என்ன விஷயமோ அதை மட்டும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பேரலல் சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சேனல் அப்படின்றது வந்து இருக்குது, டிசெண்டிங் சேனல் இருக்குது, ஹரிசாண்டல் சேனல் இருக்குது. ஸோ இந்த மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டை பற்றி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம். ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸில் கூட நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிங்காக வந்து ஆகும். அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் அசெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஹையர் லோ ஃபார்மேஷனில் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அசெண்டிங் சேனல்ஸ்குள்ளே நம்ம வந்து எடுப்போம். டிசெண்டிங் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் லோவர் ஹை அப்புறம் லோ இந்த ஃபார்மேஷனில் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசெண்டிங் சேனலில் வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஹரிசாண்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் விஷுவலாக நான் ட்ரா பண்ணதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சேனல். சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு லோ இருக்கு இல்லையா, இந்த லோவில் இருந்து ஒரு ஹை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த ஹை போயிடுச்சுல, இப்போ இந்த ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் வந்து பண்ணும். அப்போது வந்து இந்த லோவுக்கு கீழே போயிடக்கூடாது, இந்த லோவுக்கு மேலே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோவில் இருந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ஹை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ரீட்ரேஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து புரியுது. ஸோ இதை வந்து ட்ரெண்ட் லைன்லேயுமே நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த பேரலல் இது யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ட்ரேட் செட்டப்பை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுன்னு சொல்லியிருப்போம். ஒரு சார்ட் அதாவது ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கு, ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுன்னா நம்ம ஒரு லைனை போட்டு இந்த லைன்லேருந்து இந்த லைனை வந்து எட்ஜெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போது அதே கான்செப்ட் தான். ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல போனதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகி கீழே தான் விழும். பட் இதுக்கு நடுவில் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே எடுக்கிற ட்ரேட் செட்டப்பை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அது நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய பேருக்கு அது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம்ல பிகினர்ஸ்க்கு, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட ட்ரெண்ட் லைனோடைய பாட்டம் விக்கை வந்து கனெக்ட் பண்ணி அதிலிருந்து நேராக ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது நீங்கள் அந்த ட்ரெண்ட் அனலைஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஏபிசிடி இதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதாவது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இது இந்த லோ அப்படின்றது தான் வந்து இந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பி. சரிங்களா? அந்த பியிலேருந்து அடுத்ததாக ஃபார்ம் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா சி. அந்த சியோட லோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸோடைய, அதாவது ஏக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, மேலே வந்து இருக்கணும். ஸோ இந்த சியிலேருந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்றதும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ஏபிசிடி வந்து கிடச்சிருச்சு. நான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புரியணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சும்மா ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பி, இது சி, இது வந்து பார்த்திங்கன்னா டி. இது வந்து நான் ஜஸ்ட் விஷுவலுக்காக காமிக்கிறேன். நீங்கள் வந்து இது பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, இது வந்து வேறு ஒரு இதுக்கு வரும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் காமிக்கிறதாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு டி அப்படின்றது கிடச்சிருச்சா? ஸோ இப்போ இந்த டின்றது நமக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம ஏபிசி டி அப்படின்றத மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை எங்கே இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் ஹை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா பி தான். அப்போது இந்த பிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் லைனை மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு லைனை வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இதில் நான் ஸ்கெட்ச் பண்ணதில் கொஞ்சம் ட்ராயிங்கில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர வந்து கிளியராக இருக்காது. நான் இருந்தாலும் இப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஸ்கெட்சை வந்து மாற்றிக்கிறேன்.
இதை வந்து நான் லைவ் சார்ட்டில் காட்டும்போது உங்களுக்கு கிளியராக வந்து இருக்கும். இங்கே பார்க்கும்போது மேபி உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சி போகுது, சியிலேருந்து அகெயின் வந்து டி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்றது. அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிக்கு நேராக பார்த்தீங்கன்னா பியோட ஹையை வந்து மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு டி ஃபார்ம் ஆகிருக்கு. டியிலேருந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பியை வந்து பார்த்திங்கன்னா உடைக்காமல் அது மேலே டேப் பண்ணி அதுக்கு மேலே இருக்கணும். அங்கேருந்து இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அந்த லைனில் இருந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து மேலே மார்க்கெட் போகும். அப்போ அந்த லைனை தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரியாக வந்து ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த பேரல் லைனை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் பேரல் சேனல் இருக்கும். அதை வந்து நீங்கள் நான் அது லைவில் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ அதோடைய லோவில் இருந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரல் சேனல் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேட் செட்டப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுடைய என்ட்ரி லெவலை வந்து வச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய எஸ்எல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி, அதாவது சியில் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி தான் டி வந்து போயிருக்கோம். இந்த சியை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எஸ்எல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னுடைய டிபியை நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா அடுத்தது இந்த சேனலோட ஹை, ஏன்னா நீங்கள் இந்த பேரல் சேனல் ட்ரா பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு அதோட லைன் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி ஸ்கெட்ச் வந்து கிடச்சிருது. அப்போ அந்த ஹைக்கு நிகராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா என்னோட டிபியாக வந்து இருக்கும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், பியை வந்து பார்த்திங்கன்னா டியோட ஹையில் இருந்து பியை வந்துட்டு ரீட்ரேஸ் பண்ணுற இடத்துல நம்மளுடைய செட்டப் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்துட்டு சேனலோடைய ஹையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது இந்த மாதிரியான செட்டப்பை நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா அசெண்டிங் சேனலில் வரும். அண்ட் இதே வந்துட்டு நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் ஒன்றும் பார்த்திங்கன்னா ஐடியாக்கள் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக்கட் ஆகும், ரீட்ரேஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி எடுக்கிறதுலாம் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் பழைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல 1:1 ஆர் 1:2 ரேஷியோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக நீங்கள் விடணுன்ற அவசியம் கிடையாது. அது எப்போனாலும் மாறலாம். அதனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி 1:2 ரேஷியோ இந்த மாதிரியான ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். மஸ்ட் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹரிசாண்டல் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம வந்து பண்ணுறது. ஏன்னா பொதுவாக மார்க்கெட் மேலேயும் கீழே போகும்போது தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் சைட்வேஸ்லையும் பண்ண முடியுன்றதையும் நம்ம பொதுவாக தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்டாக தெரியாது. ஸோ சைட்வேஸ்லையும் நம்ம வந்து பண்ண முடியுங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ப்ரோ மார்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சிம்பிள் தான். இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. சரிங்களா? ஸோ ஏபிசிடி கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் நமக்கு பிஏ வந்து பார்த்திங்கன்னா டி வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் ரிஜெக்ட் ஆகி இந்த ஜோனுக்குள்ளேயே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆகும்போதே நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சி. ஸோ இந்த சியோட லைனை எப்போ வந்து டியிலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இறங்குதோ, அதை ரீட்ரேஸ் பண்ணுதோ, இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செட்டப்புக்கான லைனாக வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா? ஹை எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்துட்டு செட் பண்ணுறது தான். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் 1:2 ரேஷியோன்ற கணக்கில் வைக்கும்போது உங்களுடைய அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1:2 ரேஷியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1:2 போது நான் 2 அப்படின்னு வரும்போதே நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்னா 1:2 இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி போயிருங்க. பட் நான் பொதுவாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இதுலேருந்து அடுத்த ஒரு ஹைக்கு வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் எதுக்காக நம்ம இந்த ஏபிசிடின்ற சொல்கிறோன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். இத்தனை வாட்டி மேலே 2 டேப்பு கீழே 2 டேப்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒன்று. சரிங்களா? அப்போ என்னுடைய டிபி வந்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னும் போது நான் இந்த இடத்துல என்னுடைய டிபியை வந்து எடுக்கிறேன். இது எண்ட் ஆஃப் த டேயில் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சிக்கிட்டு மேலேயோ இல்லை கீழேயோ வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ ஹரிசாண்டல் சேனலை பொறுத்த வரைக்கும் ஏபிசி டியோடைய ரிஜெக்ஷனில் இருந்து சியோடைய பாயிண்ட்டுக்கு நேராக வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இது சிக்கு நேராக வரும்போது நம்ம வந்து எடுப்போம். இது வந்து ஹரிசாண்டல் சேனல். டிசைனிங் சேனல் சேம் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்றது இருக்கும். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹை இருக்கும். அந்த ஹையில் இருந்து தான் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணும். அப்புறம் மார்க்கெட் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்கும். நான் பிஓஎஸ் பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. இதில் மாஸ்டரிங் ஆஃப் பிஓஎஸ் இருக்கும். இந்த பிஓஎஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க் பண்ணிங்கன்னா எதுன்னா 500 பேர் தான் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ தேவை தெரியுமா? ஸோ அவ்வளோதான். அதான் சொல்கிறேன் இல்லையா, எஜுகேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, அதே ஒருத்தவங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தா படிக்க ரெடியாக இல்லை. இதுக்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் காசு கொடுத்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கான நேரம் நான் செலவிடுறது வந்து ரொம்ப அதிகம்.
அது உங்களுக்கு புரிய மாட்டுது, ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ டிசைனிங் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொன்ன மாதிரி தான், ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்கிறத வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து ஏ, இது பி, இது சி, சரிங்களா? அதுக்கப்புறம் டி அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏக்கு அப்புறம் பியோடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அப்படின்றத நான் போட்டேன். இப்போ இந்த லைன் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போது ஏ, பி, சி, டி, டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ஹை வந்து போகும். ஏபிசிடி மார்க் பண்ணியாச்சு, அடுத்த ஒரு ஹை போய் இந்த சேனலில் தான் டேப் பண்ணணும். இந்த சேனலை டேப் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டியிலேருந்து அடுத்து மேலே ரைஸ் ஆகக்கூடிய இடத்த தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் செட்டப்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான், ஹையை பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து டேப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹை, அந்த ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எல்லை வச்சுட்டு உங்களோட டிபியை வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இப்போ இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது அடுத்த கட்டமாக எந்த இடத்துக்கு போகுன்றது இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோ இல்லை 1:1 ரேஷியோ இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லைவ் சார்ட்டில் போய்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது நான் காமிக்கிறேன். அதாவது பிடிசி சார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் டே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டே கேண்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் நிறையா, இதில் வந்துட்டு பேரலல் சேனல் இருக்கும். இந்த பேரலல் சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது லைன்ஸு அதில் சேனல்ஸ்னு இருக்கும், சேனல்ஸில் பேரலல் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து ஹை எங்கே இருக்குது, அதாவது இந்த இடத்துல ஹை அப்படின்னும் போது இந்த இடம் தான், சரிங்களா? ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க, அது லேர்ன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸில் ஹையாக இருக்கிறது இந்த இடம்ன்றதுனால அந்த ஹையை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஹையை மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ, இது பி, இது வந்து பார்த்திங்கன்னா சி, இது வந்து பார்த்திங்கன்னா டி. ஓகேவா? அப்போது நமக்கு ஏபிசிடி வந்து கிடச்சிருச்சு, ட்ரெண்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹை, இந்த ஹைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோ, இந்த லோவுக்கு அப்புறம் ஒரு ஹை இருக்குது. இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலை, இந்த ஹையை விட இந்த ஹை கீழே தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த ஹைக்கு அப்புறம் இந்த இடத்துல லோ ப்ரீவியஸில் இருக்கா, அப்போ அடுத்த லோ வந்து இதுக்கும் கீழே வந்து இருக்கணும், இதோ இருக்குது. ஸோ இந்த லோவுக்கு அப்புறம் ஒரு ஹை வந்து வேணும், ஆனால் இந்த ஹையை விட கீழே இருக்கணும், அப்படின்னா இதோ இருக்குது. இப்போ அடுத்த ஒரு லோ இதோ இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்? இதோ இருக்குது பாருங்கள். ஸோ புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருந்து நேராக வந்துட்டு சிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி, அதாவது செகண்ட் லைனில் மார்க் பண்ணி அதோட பாடியில் பட்டாலும் ஓகே, இல்லை விக்கில் பட்டாலும் ஓகே, ஆனால் ஃபஸ்ட் ஒன் மட்டும் விக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நேராக வந்து மார்க் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது கிடைக்கிது. அப்படியே நீங்கள் இது பேரலல்ன்றதுனால அப்படியே நீங்கள் கீழே எடுத்திங்கன்னா இந்த இடத்துல மெயினாக ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், ஏபிசிடி, இந்த டியை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த டிக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து கிடச்சிரும். இது வந்து ஒரு பேட்டர்ன், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாலிங் பேட்டர்ன், பேரிஷ் பேட்டர்ன், புல்லிஷ் பேட்டர்ன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் வரும். இது மூலிமா இப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணி நீங்கள் ட்ரேடும் எடுக்கலாம். அதே நேரத்தில் இதுக்குள்ளேயும் இந்த ஜோனுக்குள்ளேயும் ஒரு ட்ரேட் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏபிசிடி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பியில் வந்து லைனை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்கு நேராக மார்க் பண்ணி ஒரு சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறோம், சரிங்களா? ஒரு சென்டர் லைன், அது ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, ஓரளவுக்கு வந்து இருக்குது. நான் வந்து தேடி எடுத்தேன்னா இன்னும் டைம் ஆகும். அதனால் வந்துட்டு நான் பக்கத்தில் இப்போ நியர்பையில் எனக்கு தெரிஞ்சதை வந்து டக்குன்னு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கும், எப்போவுமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விக்ஸ்லாம் வந்து மேலே கூட வந்து போயிட்டும் வரலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து கீழே பொசிஷனுக்கான இடத்த வந்து நம்ம தேடுறோம். ஸோ ஏபிசிடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா போகிற ஹை தான் நமக்கு வந்து பிளான் பண்ணது. ஸோ இந்த ஹைக்கு நேராக வந்து வைக்கிறோம். ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஹை, அதாவது இந்த பேரல் லைனை டேப் பண்ண ஹையை வந்து வச்சுட்டோம். எஸ்எல்லை வச்சுட்டோம். ஸோ இப்போ டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1:2 ரேஷியோ அப்படின்ற கணக்கில் வைக்கலாம். நமக்கு எப்படின்றத பார்த்துக்கணும் 1:2 ரேஷியோவில். அப்படி இல்லைனா இந்த விக்கிங் எப்படி கனெக்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி அடுத்து இந்த இடத்துக்கு பிளான் பண்ணலாம். பட் பார்த்தீங்களா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்ட்டு, வந்து இந்த லைனை தொடவே இல்லை, தொடறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்தே மேலே போயிடுச்சு. அப்போ அதனால தான் நான் சொல்கிறது 1:2 ரேஷியோ இல்லை 1:1 ரேஷியோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுடைய டிபியை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போவுமே வந்து எட்ஜ் டு எட்ஜ் தான் போகும் இந்த இடம்ன்றது பிளான் பண்ணுறதை தாண்டி அது வந்து ஒரு 50%, இது ஒரு 50% கணக்கில் இருக்குன்றதுனால எப்போவுமே 1:2 ரேஷியோக்குள்ள 1:1 ரேஷியோலேயே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சேனலுக்கானது வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரியான அந்த பேரல் லைன் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். இந்த இடத்துல இந்த லோ ஃபார்ம் பண்ணுறோம். லோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலேருந்து அகைன் ஒரு லோ, அகைன் ஒரு ஹை. ஸோ ப்ரீவியஸை விட ஹை மேலே தான் இருக்குது. அடுத்த லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ விட கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அடுத்தது ஒரு ஹை. அப்போது இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணுறோம்.
நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் விக்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து விட்டுருவேன். இது பார்த்தீங்கன்னா இதை நான் கனெக்ட் பண்ணேன்னா வேறு எதுவுமே கனெக்ட் ஆகாது. இதே நான் இந்த இடத்த கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு மற்றது மேலேயும் கனெக்ட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும், அதாவது இந்த இடத்த நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே நம்ம வந்து மேலே இதை வந்து தூக்குறோம். மேலே அதே மாதிரி ஈக்குவலாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற இடமா பார்த்து நீங்கள் இதை வந்து வைக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து இப்படி ஒரு மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கலர் மாற்றிக்கிறது இது பண்ணுறதுலாம் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க, சரிங்களா? இல்லை ஒரு வேளை உள்ள க்ரீனாக இருக்கிறது வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து விஷுவல் க்ளீனாக வந்து இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஏரோ மார்க் மாதிரிலாம் வரையணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத் லைன்லாம் வந்துருக்கும், ப்ரஷஸ் பாத் லைன். அதில் பாத் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம், தெரியுதுங்களா? ஏ பி, இப்போ வந்து சி, இது வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ அந்த கணக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், ஏலேருந்து பி போகும்போது பிக்கு நேராக ஒரு கோடு நம்ம வந்து போடுவோம். ஏன்னா ஏபிசிடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு முதல்ல பார்ப்போம். ஏ பி சி டி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்த ஒரு லோ வந்து வச்சிருச்சு. அப்போது நம்ம வந்து பியை வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போடணும். ஸோ பிக்கு நேராக ஒரு லைன் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட இதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஓப்பன் வந்து பண்ணணும் செட்டப்பை. பட் ஆனால் இந்த இடத்துல இது என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்து இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே தான் வந்திருக்கு. இது வந்து நார்மலாக காமனாக நிறையா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதிகமாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா திரும்ப நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ரீக்ளைம் ஆகுதா உள்ள அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடந்து மேலே போகிறத பார்க்க முடியுது. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய செட்டப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிற இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் அதே மாதிரி உங்களோட செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு நிகராக இந்த இடத்துல வந்து போடலாம். ஒன்ஸ் உடைக்குதான்றதை பார்க்கணும். உடச்சிட்டாங்கன்னும் போது இந்த இடத்துல உங்களோட செட்டப் வந்து இருக்கலாம். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பாடியோடைய இதிலே வந்து உங்களை எஸ்எல்லை வந்து வச்சுட்டு, அதாவது இந்த இடத்துல எஸ்எல்லை வச்சுட்டு டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாடியோட ஹை வந்து விடலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி 1:1 ரேஷியோ 1:2 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த இவ்வளோ தூரத்தில் நான் வந்து வைக்கிறேன். அப்போ அழகாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நான் வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த பாடியை தொட்டுட்டு திரும்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்கள் எஸ்எல்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா எந்தெந்த இடத்துல ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிங்க் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் அதை வந்து மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எத்தீரியமில் எடுத்திருக்கேன். எத்தீரியமில் 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஜோனை நோக்கிக்குள்ளே அதுக்குள்ளேயே போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இப்போ நார்மலாக இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு பார்க்கலாம். போட்டிங்கன்னா அந்த பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் இது எல்லாமே வந்துருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி அந்த பேரலல் லைனுக்கான இது இருக்கு இல்லையா, அதை வந்து எடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு நிகரான ஒரு ஹை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது, இதுக்கு நேராகவே இருக்குது. அப்போ இந்த ஹையை தான் மார்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஹையும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம், கிடைக்குது. அந்த இடத்துல ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக்கு அகெயின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியாக வந்து நமக்கு வரும். ஆமாம், ஒரு டியாக வரும். ஸோ இந்த இடம் பட் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக் கோர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மேலேயே இன்னொரு வீடியோவில் சொன்னேன். அந்த மாதிரி தான் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் இதையும் மார்க் பண்ணுறதுனால பண்ணலாம், அது தப்பே கிடையாது. இதையுமே நீங்கள் மார்க் பண்ணுறதுனால மார்க்கு பண்ணலாம், அது தப்பு கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ அது வந்து இந்த இடத்துல ஏன்னா நமக்கு வந்து இப்போ இங்கே மார்க் பண்ணுறோம்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது இல்லை, நீங்கள் இதை தான் மார்க் பண்ண அவசியம் கிடையாது. இது மார்க் பண்ணால் நிறைய கிடைக்கும், பட் நாய்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடியதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து தப்பு கிடையாது, இது நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஏ பி சி இது வந்து பார்த்திங்கன்னா டியாக இருக்கும். இங்கே வந்து தொடணும், பட் ஆனால் தொடலை. டி வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஏக்கு அப்புறம் பி, இந்த பிக்கு நேரம் வந்து லைன் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடம் வந்து வருது. இந்த இடத்துல 2 டேரெக்ஷனாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும். சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரெக்ஷன் தான்றது கிடையாது, 2 டேரெக்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஏலேருந்து பி, பியிலேருந்து சி போகுது, சிக்கு அப்புறம் டி, டி தான் வந்து ஃபைனலு. ஸோ இந்த டிக்கு அப்புறம் போகிற ஒரு ஹையோ ஒரு லோவோ தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லோ போகலை, அப்புறம் ஹை தான் போயிருக்கு. இந்த சேனல்லே போய் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னும் போது இது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ தான் சொல்லி அந்த 1:2 ரேஷியோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இறங்கும் போது இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் வந்து எடுப்பீங்க. இது மேலே போகும்போது நீங்கள் விட்டுருவீங்க, இதுக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே திரும்ப வரும்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜோன் அப்படின்றது அமையும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு மெத்தடாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா ஏபிசிடி இங்கே முடிஞ்சிருச்சு,
அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு பியை வந்து டேப் பண்ணியிருக்கோம். பியை டேப் பண்ணிச்சுன்னா எப்போவுமே வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் புல்லிஷாக மாறும். ஸோ பொதுவாகவே பி லைன் வந்து டேப் பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த பி லைனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இதை பிளான் பண்ணலாம். ஸோ பிக்கு நேராக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 1:2ன்ற மாதிரி நீங்கள் ஒரு 1% வந்து பார்த்திங்கன்னா ஆறாக வச்சுட்டு அடுத்த ஆறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதோட லைனையோ இல்லை அங்கேருந்து ஒரு 2% 3% வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சைட்வேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டேரக்ஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஏலேருந்து பிக்கு வரும்போது அந்த பிக்கு நேராக ஒரு லைன் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த பிக்கு நேரான லைனில் திரும்ப எப்போ டேப் பண்ணுறதோ அது ஒரு ஜோனாக இருக்கும் நமக்கு. அதே நேரத்தில் ஏபிசிடி முடிஞ்சதுக்கப்புறம் டியிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஃபார்ம் ஆகி ஒரு ஹையோ லோ போதோ அந்த இடத்துல செட்டப் ரெடி பண்ணி அதுக்கு ஆப்போனண்ட்டாக அடுத்து எங்கே போகும். ஏன்னா இப்போ இது வந்து இந்த ஹரிசானல்னால் அடுத்து எங்கே போகுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேலே தொட்டிருக்கா கீழே தொட்டிருக்கான்றதை பார்க்கணும். மேலே தொட்டிருந்தால் மேலேருந்து கீழே வரும்னு பிளான் பண்ணணும். கீழே தொட்டிருந்தால் கீழேருந்து மேலே போகணுன்றதை பிளான் பண்ணணும். சிம்பிள், இவ்வளோ தான் விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.